விடுவார்கள். ஹல்லேலூயா. தைலக்காரனுடைய தைலத்திலே ஒரே ஒரு வண்டு, அந்த நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த வண்டு விழுந்து விட்டது என்று சொன்னால் அந்த தைலம், வாசனை பரிமள தைலம் முழுவதுமாக அது கெட்டு போய்விடும். தலைவனுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற பாவங்கள் அவனை நம்பி இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு விடும். தலைவன் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளியே, அரசன் எவ்வளியோ குடிகளும் அவ்வளியே. ஒரு சபையினுடைய தலைவராய் இருக்கிற நாம், ஒரு குடும்பத்தினுடைய தலைவராய் இருக்கிற நாம், ஒரு சின்ன கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிற நாம் மிகுந்த கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. காரியங்கள் வெளிப்படாது என்று நாம் நினைக்க கூடாது. தேவன் ஒரு நாள் அதை வெளிப்படுத்தி விடுவார். நாம் மறைவாய் செய்கிறவர்களை ஆண்டவர் வெளியரங்கமாக்கி விடுவார். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களோடு இல்லாதபடிக்கு நாம் விலகி ஓட வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தலைவர்கள் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள் கூட நமக்கு சாபமாய் மாறிவிடக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது. ஒரு காலத்துல நம்ம இப்படி இருந்தோம், உண்மைதான். ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட அருவருப்புகள் நிறைந்ததா இருந்தது. ஏனென்றால் அப்பொழுது நாம் தேவனற்றவர்களாய் இருந்தோம். அப்ப தேவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. நாம் தேவன் என்று ஆராதித்துக் கொண்டிருந்து வந்தவைகள் எல்லாம் அசுத்தமாய் இருந்தது. நாமும் அதை பிரியமாய் செய்து கொண்டு வந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதுக்கு பின்பதாக நாம் தேவனை கண்டுகொண்டோம். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய சுவாபத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் பரிசுத்தர். அதனாலதான் ஆண்டவர் நம்மை பரிசுத்தவானாக, அவருடைய பிள்ளையாக தேவன் வைத்திருக்கிறார். ஆனா இங்கு சொல்லப்படுவது வசனம், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரகாராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை